அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் ஒரு நாள் தோழர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார்கள். உங்களில் யார் நான் சொல்லுகிற செய்தியை எடுத்து தானும் அதை கற்று நடைமுறைப்படுத்தி தன்னோடு சார்ந்தவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்பவர் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். எல்லோருக்கும் தெரிந்த செய்தியும் கூட. இப்போ உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கன்னா, எந்திரிச்சு ஓடி வந்து யார சொல்லலாம், என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன், நானே அதை ஃபாலோ பண்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்குன் அக்னன் நாஸ். நம்முடைய வயது ஒரு 30 அல்லது 40 இருந்தால் அல்லது 50 இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்குமா இல்லையா? நாம் இந்த உலகத்துல கடந்து வந்த பாதையை வைத்து நிறைய புரிதல் இருக்கும். அந்த புரிதலோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல அறிமுகப்படுத்திய செய்தி என்னவென்று, இந்த உலகத்துல யாரு பணக்காரன்னு சொல்லி கொடுக்குறாங்க. யார் பணக்காரன்? நாம் அதற்குண்டான டெபினிஷனாக வைத்திருப்பது என்ன? நிறைய காசு இருக்கணும், யார்கிட்டையும் தன்னுடைய தேவையை கேட்காம இருக்கணும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபக்குவத்தோடு இருக்கணும். இப்படி நிறைய கருத்தியலை அதற்கு வைத்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னவென்றால், பெரிய மாட மாளிகைகள் அதற்கு தேவையில்லை, நிறைய வீடு வாசலுக்கு அவசியம் இல்லை, நிறைய வாகனங்களுக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, வர்லி பிமா கஸ்ஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். ஒரு அளவு இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதமுடைய மக்களுடைய ஆசை எது அடக்கும்? அவருடைய வாயில மண்ணள்ளி போடுற வரைக்கும் என்னது, அவருடைய ஆசை அடங்காது. நேர் கான்ட்ராஸ்டான செய்தி, அது நேர் ஆப்போசிட்டான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்களுடைய இயல்பு என்னவென்றால், அவனுக்கு போதுங்கிற எண்ணம் இருக்காது, அவனுக்கு ஆசை அதிகமா இருக்கும், அவருடைய தேவை அதிகமா இருக்கும், அவருக்கு ஆசையும் தேவையும் நிறைய இருக்கும். அதனால தான் நாம் நம்முடைய வாழ்நாளில் இதுவரை அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகளை தொகுத்து பாருங்கள். இதுவரைக்கும் அல்லாஹ்விட கேட்டிருக்குமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் கேட்ட கோரிக்கைகள், அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகள் எதை முன்னிறுத்தி இருக்கும்? தேவைகளை முன்னிறுத்திட்டான். யா அல்லாஹ் எனக்கு தா, அதைத்தான் யா அல்லாஹ், எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டு தானே இருப்போம். பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம். கேட்கறது தப்பா? இல்லை, அதுல தப்பும் இல்லை. புரிதலுக்காக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் புரிய வேண்டும் என்றால், எது நமக்கு நிரந்தரம் என்பதை புரிய வேண்டும் என்றால், எது நம்முடைய உண்மையான இலக்கு என்பதை புரிய வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த மெசேஜில கவனம் வைக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு எது தந்திருக்கிறானோ தந்ததை கொண்டு திருப்திகரமாக வாழ்வது, எதை அல்லாஹ் உங்களுக்கு அளந்திருக்கிறானோ அளந்ததை கொண்டு சந்தோஷமாக வாழ்வது. இது நாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப சாதாரண விஷயமா என்ன செய்யலாம் தெரியலாம். யாருக்கெல்லாம்? ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு பத்தலைங்கிற எண்ணம் இருக்கு, போதுங்கிற எண்ணம் இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான், நபியே, சூரா தாஹாவுடைய 20ஆம் அத்தியாயத்துடைய 131வது வசனம். ரசூலுல்லாஹ்வுக்கு இது பொருந்துமான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி. நபியே, நீங்க என்ன செய்யாதீங்க, அங்க இங்க பார்க்காதீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு தெரிஞ்சா அதை என்ன செய்யாதீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி பெரிய மாளிகை தெரிந்தால், பெரிய வாகனம்
கவர்ச்சிகரமான வாகனம் தெரிந்தால், நல்ல மெத்தை தெரிந்தால், நல்ல ஆடம்பரம் தெரிந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அதுல கவனம் செலுத்தாதீங்க. வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் ஸஹரத்தல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காக வேண்டியே கொடுத்திருப்பேனா. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒரு சில மனிதர்களை சோதிப்பதற்காக நான் என்ன செய்வேன்னா நிறைய கொடுப்பேன், கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தை கொண்டு அனுபவிக்கவும் செய்வார்கள். நான் கொடுக்கிறதும் அவங்க அனுபவிக்கிறதும் எதற்காக வேண்டி, சோதிக்கிறதுக்காக. அப்படி கொடுத்திருக்கும் பொழுது அதை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. அதை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய கவனம் சிதறிவிட வேண்டாம். யாருக்கு நான் காசு கொடுத்திருக்கிறனோ, யாருக்கு நான் நிறைய அருள் செஞ்சிருக்கிறனோ, யாரை நான் இந்த உலகத்துல பெரிய பணக்காரனாக்கி இருக்கணும், யாருக்கு நான் இந்த உலகத்துல தேவைக்கு மிகுதியானதை கொடுத்திருக்கிறனோ அவர்களை பார்த்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். அவர்களை சோதிப்பதற்காக நான் கொடுத்திருக்கிறேன், அவங்களை சோதிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறேன். உனக்கு நான் என்ன கொடுத்தனோ அதை கொண்டு நீங்கள் திருப்திகரமாக வாழுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்று துணுக்கை நீங்க எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தேவைக்கு மிகுதியாக இதையும் கேட்டிருக்க மாட்டாங்க, தேவைக்கு மிகுதியாக எதையும் கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒருபடி மேல் சொன்னால், ரசூலுல்லாஹுடைய கஷ்டமான நேரத்தில், வறுமையான நேரத்தில், ரசூலுல்லாஹுடைய கஷ்டம் வறுமை எப்படி தெரியணும், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிற வார்த்தையை வைத்து புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹுடைய கஷ்டத்தையும் ரசூலுல்லாஹுடைய வறுமையும் ரசூலுல்லாஹுடைய இல்லாமையும் ரசூலுல்லாஹுடைய தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹுடைய இந்த வார்த்தை போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அடுப்பு இருந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்வை பசி தீர்த்த, ரசூலுல்லாஹ்வுக்கு பசியை அடக்கிய விஷயம் மொத்தமா 2 தான். அதிகப்படியான நாட்கள், அதிகப்படியான நாட்கள் என்ன 2? அஸ்வதான், கருப்பா இருக்கிற 2 தான். இதெல்லாம் தண்ணி, பேரிச்சம்பழம். ரசூலுல்லாஹ்வுடைய அதிகப்படியான நாட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பசி அடக்கியது இதுதான். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்க பல நேரங்கள், சில நேரம் அல்ல, பல நேரம் வீட்டுக்கு வருவாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை யா ரசூலல்லாஹ். சரி, அப்ப நீங்க நோன்பு வச்சுக்கிறேன், நான் நோன்பு வச்சுக்கிறேன். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்காங்க தொடர்ச்சியா. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அது அனுமதி. சௌம விசால் தொடர்ச்சியா ரசூல் நோன்பு வச்சு கண்டினியூவா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் ஆரம்பிச்சு அப்படி கண்டினியூவா இருப்பாங்க. நம்ம வைக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு அது அனுமதி. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய வறுமை இருந்தது. அவ்வளவு வறுமையிலும் அவ்வளவு ஏழ்மையிலும் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நபி உங்களுக்கு என்ன வேணும், வேணும்னா சொல்லுங்க, திஹாமா மலை பிரதேசம் அளவிற்கு உங்களுக்கு தங்கத்தை தருவதற்கு நான் தயார், வேணும்னா சொல்லுங்க, வேணும்னா சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் யா அல்லாஹ், வேண்டாம், காசு வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம். அஜூ யௌமா வ அஷ்பா யௌமா, அஜூ யௌமா வ அஷ்பா யௌமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்ட துஆ இது. யா அல்லாஹ், ஒரு நாள் நல்ல வயிறார சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும், ஒரு நாள் பட்னி கிடக்கணும். சாப்பிட்டதுக்காக வேண்டி உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். பசி வந்தான்னா உடனே உன்கிட்ட வந்தேன், யா அல்லாஹ் எனக்கு தா பசிக்குதுன்னு உன்கிட்ட கேட்க வந்தோம். இதே நிலையில் நான் மரணிக்கிறதை யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை எவ்வளவு தெளிவு இருந்தது, எவ்வளவு தெளிவு இருந்தது. பொருளாதாரத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவ்வளவு தெளிவு இருந்தது. அல்லாஹ் தர்றேங்கிறான். சும்மா ரசூலுல்லாஹ்வை ஏமாற்றுவதற்காக சொல்லிக் கொடுத்த வாக்குறுதி என்னது? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, திஹாமா மலையளவிற்கு எவ்வளவு தங்கம் இருக்கிறதோ அவ்வளவு தங்கத்தையும் நான் தயார். வேண்டாம் யா அல்லாஹ். அஜூ யௌமா வ அஷ்பா யௌமா, ஒரு நாள் வயிறு நிறைய சாப்பிடணும், போதும் அளவுக்கு இருக்கணும், நல்லா சாப்பிட்டுருக்கணும். அந்த தந்தையா இல்லையா சாப்பாடு, அதுக்கு உனக்கு நன்றி செலுத்தணும். ஒரு நாள் பயங்கரமா பசிக்கணும், யாரெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ தான் எனக்கு தந்தான்னு கொண்டு வந்து விழுந்தரும். இதே நிலைகளை வைத்திரியா அல்லாஹ். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொருளாதாரத்தின் மீது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருள் மீது
நாம் நிறைய நிராசையில் இருக்கிறோம். பத்தலைங்கிற எண்ணத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்து நம் குடும்பத்தையும் வாழ பழக்கி இருக்கிறோம். அப்பா என்னது வாப்பா அம்பானி ஒண்ணும் இல்ல, நீ நினைச்ச மாதிரி கொண்டு வந்து தர்றதுக்கு நீ கேட்கறதுலாம் ஒண்ணும் கிடைக்காது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா இல்லையா? என்ன சொல்லி கொடுக்குறீங்க? என்ன சொல்லி கொடுக்கிறோம்? பணக்காரங்களா இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா பணக்காரர்கள் சொல்லி கொடுக்குறீங்களா? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? இல்ல, புரிதலின் பிழை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்ததில் சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமையில் எப்படி மகிழ்ந்திருப்பது சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றான்? அவங்க தனக்கே இல்லாட்டி தூக்கி கொடுப்பாங்க, அவங்க தேவை இருக்கும், நாளைக்கு நாளை பயன்படுத்தணும் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு தேவையே இருந்தால் கூட யாராவது கேட்டா தூக்கி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் தான் தர்றாங்கிற நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு நான் அல்லாஹ் இடத்துல கையேந்தி எனக்கு கேட்டா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நாம் கொடுப்பதன் மூலமாக ஏழ்மையும் வறுமையும் வந்துவிடும் என்ற அச்ச உணர்வை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதை நம்பி நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்பிக்கையை உடைத்தார்கள். அதை உடைச்சாங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான்? தந்ததை கொண்டு திருப்தியாக வாழுகிற வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஒன்றுதான் அது. மன் அஸ்பஹ மின்கும் வாஃபி ஃபி ஜஸதிஹி ஆமினன் ஃபி சிர்பிஹி வ இன்தஹு குத யௌமிஹி ஃபகஅன்னமா ஹிஸத் லஹு துன்யா. இந்த ஹதீஸ் இங்க இருக்கிற எல்லோருக்கும் பொருந்தும். இந்த ஹதீஸ் இங்க இருக்கிற எல்லோருக்கும் பொருந்தும். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல பெரிய பணக்காரன் ஒருத்தர் கை காட்டினாங்க. பெரிய பணக்காரனப்பா, எவ்வளவு பெரிய பணக்காரன் சொல்ல சொன்னாங்க? அவன் கையில துன்யா இருக்குதுன்றாங்க. துன்யாவை ஃபுல்லா மடக்கி கையில கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படின்னாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரன். யாரு யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரன் சொன்னாங்க? மன் அஸ்பஹ மின்கும் வாஃபி ஃபி ஜஸதிஹி. காலையில தூங்கி எந்திரிக்கும் பொழுது தலைவலி, காய்ச்சல், சுகர், பிரஷர் எதுவும் இல்லாம திடகாத்திரமா தூங்கி எந்திரிக்கும் பொழுது எந்த நோயும் இல்லாமல் எந்த சுகவீனமும் இல்லாமல் ஆரோக்கியமாக யாரால் தூங்கி எழுந்திருக்க முடிகிறதோ அவர். மன் அஸ்பஹ மின்கும் வாஃபி ஃபி ஜஸதிஹி ஆமினன் ஃபி சிர்பிஹி. ஆமினன் ஃபி சிர்பிஹி. காலையில எந்திரிச்சு வீட்டுல இருந்து வெளியே போறாரு. போகும்பொழுது நம்பிக்கை இருக்குது, என் வீடு குடும்பம் எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்குது, என் மஹல்லால எந்த திருட்டு கிடையாது, திருட்டு பயம் இல்லை, கொள்ளையடிப்பான்னு பயம் இல்லை, ஓடி போயிடுவாங்கன்னு பயம் இல்லை, வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு நம்பிக்கையோட யாரால் இருக்க முடிகிறதோ. அன்றைய தினத்தினுடைய சாப்பாடு காலை மாலை இரவு, அந்த சாப்பாடு யாருக்கு இருக்குதோ அவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கிளாஸ் சொன்னாங்க. ஒன்னு, காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது ஆரோக்கியம். தூங்கி எழுந்திருக்கும் பொழுது ஆரோக்கியம், திடகாத்திரமா எந்திரிக்க முடியும். யாரோ தூக்கி தான் எந்திரிச்சு உட்கார வைக்கணும் அவசியம் இல்லை, அவரே எந்திரிச்சிருவார். எந்த அடுத்த ஒரு உதவி எல்லாம் தேவையே இல்லை, அவரே எந்திரிச்சிருவார். அப்படி யாரிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறதோ, யாரிடத்தில் என் வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குதோ, ஏன்னா சில இடங்கள் இல்லையே, அது யாருக்கு இருக்குதோ அவங்க. மூன்றாவது, அன்றைய நாள் நான் வீட்டுல இருந்து வெளியே போனா கண்டிப்பா வீட்டை பட்னி தான் கிடப்பாங்கிற அந்த பயம் இல்லாமல் யார் இருக்கிறாரோ அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகஅன்னமா ஹிஸத் லஹு துன்யா. அவருக்கு இந்த உலகமே மடிச்சு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த உலகமே மடித்து கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 இருந்தா பெரிய பணக்காரங்கிறாங்க. யாராவது நம்புறமா இந்த ஹதீஸை?
இந்த ஹதீஸுக்கு நம்ம என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறோம்? அட ரோட்ல போகிற முசாஃபிருக்கு இருக்குது, அவன் கையில வேணும் வேணும்னு கேட்கிறான்னு அன்னைக்கு தேவை கேட்கல, அவன் சேகரிப்புக்கு தான் கேட்கிறான். ரோட்ல போகக்கூடிய பாதசாரிகளுக்கு, ரோட்ல போகக்கூடிய முசாஃபிர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு அந்த காசு உண்டு, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு, அவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் உண்டு. நமக்கு என்ன? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை எங்கே வைத்திருக்கிறான்? பல நேரம் துவா கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் உடைய கருணை பார்வை என் மீது வராதா? எவ்வளவு கேட்கிறவன்ட்டு, எவ்வளவு கேட்கிறேன் அல்லாஹ், எப்படி எனக்கு தருவேன்னு சொல்லி கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறான். தந்தது உங்களுக்கு என்றைக்காவது அருளாக நேமத்தாக தெரிந்திருக்கிறதா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அட யாரதான் நீ இந்த உலகத்துல பணக்காரன் நினைக்கிற? பெரும் பெரும் வீடு இருக்குது, நிறைய வாகனம் இருக்குது, சொத்து இருக்குது, வியாபாரம் இருக்குது, அவனை பார்த்தா நீ பணக்காரன் சொல்ற? அவனை பார்த்தா உனக்கு பணக்காரனா தெரியுது? இல்ல, இதுல எதுவுமே இல்லாட்டி கூட அல்லாஹ் எனக்கு தந்தானே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி யாரால திருப்திகரமாக வாழ முடியுமோ அவன் தான் பெரிய பணக்காரன். அவன் தான் பெரிய பணக்காரன். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சிந்தனை வரணும். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ தந்ததை கொண்டு திருப்திகரமாக வாழ்ந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் அதற்குண்டான கண்ணியத்தையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவான். அப்படிங்கிற ஒரு உதாரணம். 2002 நடந்த ஒரு நிகழ்வு, வழமைக்கு மாற்றமான நிகழ்வும் கூடாது. கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியர், கருவுற்று இருக்கிற தாய் மருத்துவரிடத்தில் ஆலோசனைக்காக வேண்டி போறாங்க. ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு போறாங்க. மருத்துவர் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் மௌனித்து இருக்கிறார். சிறிது நேரம் மௌனித்த பிறகு அந்த தாயிடத்துல பேசுறாங்க. நல்லா இருக்கீங்களா? யாரும் வந்திருக்காங்களா கூட? ஆமா, ஹஸ்பண்ட் இருக்காரு, வெயிட் பண்றாரு வெளியே. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னு யோசிச்சு முடிவெடுங்க, சொல்லுங்க. உனக்கு இரட்டை பிரசவம், 2 கரு இருக்கிறது, 2 குழந்தை இருக்குது. 2ல ஒரு குழந்தைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் படி சிஆர்எஸ் இருக்கிறது. சிஆர்எஸ் என்றால் இந்த உலகத்தில் கொடிய நோய்களில் ஒரு நோய். கிட்டத்தட்ட 60,000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு மட்டுமே வருகிற நோய். அது ரேண்டமா வர நோய். ஒரு ஊர் எடுத்துக்கிட்டா கூட என்ன செய்ய, ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தையினுடைய சக்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. சிஆர்எஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுமா? சிஆர்எஸ் என்றால் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா இடுப்பு கீழே ஒண்ணும் வேலை செய்யாது, இடுப்பு கீழே ஒண்ணுமே வேலை செய்யாது. பிறந்த பிறகுதான் உங்களுக்கு பெரிய அதாவு இருக்கும், உங்களுக்கு கடுமையான கஷ்டங்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்க குழந்தையை அபார்ட் பண்ணிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இதை மருத்துவர் ஆலோசனையாகவே தருகிறார். சரி இருங்க, நான் போய் என் ஹஸ்பண்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் வெளியே இருக்கிற ஹஸ்பண்ட வந்து பேச வர்றாங்க. வெளியே வரும்பொழுது ஒரு முடிவு எடுத்து தான் வர்றாங்க. இது அல்லாஹ் வந்திருக்கிற அருள். அல்லாஹ் வந்திருக்கிற அருளை கொலை செய்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் கணவன்கிட்ட கேட்பேன், எதுவா இருந்தாலும் சரி, நான் எடுக்கிற முடிவு சரிதான். நேர கணவன்கிட்ட போறாங்க, ஹஸ்பண்ட போய் சொன்னாங்க, டாக்டர் இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாங்க, 2ல ஒரு குழந்தைக்கு சிஆர்எஸ் இருக்கிறது, 2ல ஒரு குழந்தைக்கு சிஆர்எஸ் இருக்கிறது. சிஆர்எஸ் என்றால் உடல் ஊனம் இருக்கிறது, ஸ்பைன் வரக்கூடிய நோய். அது அந்த குழந்தை என்ன செய்யாது, அதற்கு பிறகு தானாக இயங்க முடியாது. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் கொடுத்தால் போதும். அல்லாஹுடைய அருளை நிராகரிக்கிற, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருளை தூக்கி எறிகிற இடத்துல நான் இல்லை. அதை நான் மனமுகந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று, அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினுடைய வலது காலாக இருப்பதற்கு நான் தயாராயிட்டேன் இப்பவே. உங்களால் இடது காலா இருக்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்க. தன் கணவரிடத்துல கேட்கிற கேள்வி இது. அந்த குழந்தையோட வலது காலா நான் இருக்கிறேன், உங்களால் அந்த குழந்தைக்கு இடது காலா இருக்க முடியும் நான் மட்டும் சொல்லுங்க, இல்லாத பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன்.
என்னுடைய கடைசி மூச்சு வரை அந்த குழந்தையை நான் பார்த்துக்கிறேன். கணவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நானும் அதற்கு பொறுப்பேற்கிறேன். அப்படி இருவருடைய சம்மதத்தோடு பிறக்கிற குழந்தை தான் கானிம் அல் முஃப்தாஹ். இந்த குழந்தையை நீங்க தெரியணும்னு சொன்னா இன்றைக்கு நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்த குழந்தை கிட்டத்தட்ட அல்லாஹுடைய அருளால் இன்றைக்கு ஒரு யங்ஸ்டர், 2002 பிறந்த குழந்தை, 2002 மே மாசம் பிறக்கக்கூடிய குழந்தை, இன்றைக்கு 2025. இந்த குழந்தை நீங்க தெரியணும்னு சொன்னா 2022 நடந்த கத்தாரில் நடந்த வேர்ல்ட் கப், ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல அந்த குழந்தை ஓபனிங் செரமனி என்ன செஞ்சாங்க, அன்றைக்கு அந்த கத்தாருடைய வேர்ல்டு கப் மேட்சுக்கு உண்டான அம்பாசிடர் அந்த குழந்தை தான், அந்த பையன் தான். இன்றைக்கு இருக்கிற பல நாடுகளுக்கு உண்டான தூதுவராக, அரசாங்க ராஜ தூதுவராக என்ன செய்கிறார் அந்த பையன் இருக்கிறார். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அந்த குழந்தையால இன்னைக்கு ஸ்விம் பண்ண முடியும், ஹார்ஸ் ரைட் பண்ண முடியும். அந்த குழந்தை இன்றைக்கு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்ய குழந்தைட்டு இருக்குது. அந்த யங்ஸ்டர் இன்னைக்கு என்னது டிகிரி இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அந்த நபர் அடையாளப்படுத்தப்பட்டது எப்பொழுது என்றால் கத்தாரில் நடந்த அந்த வேர்ல்ட் கப் மேட்சில் வச்சுதான். 2022 அந்த வருடத்துல ஓபனிங் செரிமனியில் வைத்து உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 400 கோடி மக்கள் பார்க்கிற அந்த செரிமனி, 400 கோடி மக்கள் பார்க்கிறாங்க. அந்த செரிமனியில கத்தார் அரசாங்கம் இவரைத்தான் செய்யுது, முன்னாடி அந்த மேடையை ஷேர் பண்ணுவதற்காக உலகத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற நடிகர் மார்கன் ஃப்ரீமேனோட என்ன செய்யறாங்க, 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க. 2 பேரும் ஒரு நடக்கக்கூடிய சின்ன கான்வர்சேஷன் நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். அந்த மார்கன் ஃப்ரீமேன் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல நிற பாகுபாடு இருக்குது, மொழி பாகுபாடு இருக்கிறது, பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, இப்படி நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குது. இதுக்கு உங்கள்ட்ட என்ன தீர்வு இருக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கிற கேள்விக்கு அந்த சிறுவர் சொன்ன பதில், யா அய்யுஹன்னாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் என்ற இந்த வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். வசனத்தினுடைய பொருள் என்ன, இந்த உலகத்துல நிற, இன, மொழி, இப்படி எதிரில் வேற்றுமை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாகுபாடுகள் இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் களைவதற்குண்டான வசனமாக இந்த வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். மனிதர்களே, ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து அல்லாஹ் என்ன செய்தான், மனித படைப்பை படைத்தான். உங்களுக்கு மத்தியில் நிற, மொழி ரீதியான வேற்றுமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பது உங்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்காகத்தான், நீங்கள் ஒருவரை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் என்ற அந்த வசனத்தை ஓதி கேட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த விஷுவலை பார்த்ததில் 2.5 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எந்த குழந்தை இந்த சமூகத்துல பிறந்தால் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி மருத்துவர் ஆலோசனையாக சொன்னாரோ, அந்த குழந்தையை அந்த பெற்றோர் அருளாக பார்த்தார்கள். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு தந்த அருள், அந்த அருளுடைய வேல்யூ என்ன என்பதை புரிய வைப்பதற்கு, அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அதை திறந்து காட்டுவதற்கு இந்த 20 ஆண்டு காலத்தில் அந்த குழந்தை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்னுச்சுன்னு சொன்னா, அதற்கு முன்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கிறதுக்கு அந்த தாயும் தந்தையும் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கும். சாதாரண விஷயம் இல்ல. ஒரு டிசேபிள் சைல்ட வளர்த்துறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. ஒரே முடிவு வேண்டாம் என்று கருக்கலைப்பு செய்திருந்தால் அப்படியே கடந்து போயிருக்கும். அப்படியெல்லாம் செய்யற பெற்றோர் இன்னைக்கு உலகத்திற்கு தான் செய்யறாங்க. அதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிற அருளை அருளாகவே பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இந்த பையன் சொல்லுவான் பல நேரங்கள்ல, டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப கஷ்டம், என் கழுத்துக்கு கீழே எனக்கு ஒண்ணும் வேலை செய்யாது, இடுப்பு கீழே ஒண்ணுமே எனக்கு வேலை செய்யாது, என்னை பார்த்தா பசங்க கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அசிங்கப்படுத்துறது, புள்ளி செய்யறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பல நேரங்கள்ல வீட்டுல வந்து அழுவேன். எவங்க ஒன்னே சொல்லுவாங்க, உன்னால எல்லாம் முடியும்டா, உன்னால எல்லாம் முடியும், நடக்காததான் நடக்கும், உன்னால செய்ய முடியாதவங்க செய்ய முடியும். அதனாலதான் உலகத்துல கால்பந்தாட்ட வீரர்கள் கால் இருக்கிற விளையாடுறது, கால் இல்லாத ஒன்னால என்ன செய்ய முடியும், அந்த உலக கால்பந்தாட்டத்தை இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்பட முடியும். காட்டி கொடுத்தானா இல்லையா?
நீங்க என்றைக்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருளை நீங்கள் அருளாக பார்க்கவில்லையோ, அல்லாஹ் அதை சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு காட்டி தருவான். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இந்த சமூகத்தை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தந்திருக்கிற அருளை அருளாக பார்க்க வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வர்லியும் அகஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ், தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் உனக்கு எதை தந்திருக்கிறானோ தந்தனை கொண்டு திருப்தியாக வாழ்ந்து பழகு. தகுன் அக்னன் நாஸ். நம்ம பிரச்சனை என்ன? நமக்கு என்ன இருக்குதோ நமக்கு அது பிடிக்காது. நம்மகிட்ட இருக்கிற பைக் நமக்கு பிடிக்காது, நம்மகிட்ட இருக்கிற கார் நமக்கு பிடிக்காது, நம்முடைய வீடு நமக்கு பிடிக்காது. எல்லாம் அடுத்தவங்க தான் பிடிக்கும், எல்லாம் அடுத்தவங்க தான் பிடிக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யோசிக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு நீங்க பாக்குற பார்வைக்கே இருக்கணும். உங்களுக்கு மேல இல்ல, உங்களுக்கு கீழே. மேல பார்க்காதீங்க. நம்ம மேல பார்த்து என்ன செய்யறோம்? திருப்தியான உள்ளத்தோடு வாழ்வது கிடையாது. கீழே பாருங்க. நாங்க ரசூலுல்லாஹ் கை கீழே இருக்கிறத பாருங்க. ஏன் கான்ட்ரிபியூட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்பதான் உங்களுடைய உள்ளத்துல உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வேல்யூ என்னன்னு புரியும். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற மாரல் வேல்யூஸை கட்டாயமா புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எதை அளந்து கொடுத்திருக்கிறானோ, நமக்கானதாக எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு திருப்திகரமாக வாழுகிற வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அன்புக்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதலாவது உரையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அருள்கள் மூலமாக அந்த அருளை அருளாக பார்க்க வேண்டும். அதை கொண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான திருப்திகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பொருந்திக் கொள்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் இதை சொல்றான். நபியே, நீங்க என்ன செய்யாதீங்க, ரொம்ப ஆசையெல்லாம் பற்றாதீங்க, ரொம்ப ஆசைப்பற்றாதீங்க. அது அவர்களுக்கு சில நேரங்கள் சோதனைகளாக கூட கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஏரியா அப்படியே நடந்து நீங்க போகும் பொழுது உங்க மைண்ட்ல என்ன யோசனை எல்லாம் வரும்? அன்னைக்கு நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்க வாங்குறதுக்கு நாதி இல்லை, இன்னைக்கு இந்த ஏரியா பாரு எப்படி இருக்குது, இந்த பாரு அவெல்லாம் பாரு, நம்மளாம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் பொழுது நான் வண்டியில போகும்போது நடந்து போய்கிட்டு இருந்தான், இந்தா இப்ப பாரு கார்ல போறான். இப்படி அடுத்தவர்களை பார்த்து உங்களுடைய உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்பட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளான உதாரணங்கள் உள்ளது. இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை வச்சு திருப்தியா வாழுங்க. மக்கள் உங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத வச்சு என்ன செய்யுங்க? சந்தோஷமா வாழுங்க. அடுத்தவங்களுடைய பொருளை பார்த்து ஆசைப்படாதீங்க. அடுத்தவங்களுடைய கரத்துல என்ன இருக்குதோ அதை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க? ஆசைப்படாதீங்க. அது மாதிரி ஒரு வீடு, அது மாதிரி ஒரு காரு, அது மாதிரி ஒரு பைக், அது மாதிரி ஒரு போன் சொல்லி அடுத்தவங்களுடைய பொருளை பார்த்து என்ன செய்யாதீங்க? ஆசைப்படாதீங்க. எதை அல்லாஹ் தந்தானோ அதை போதும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்யுங்க? பொருந்தி ஏத்துக்குங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்கள் உள்ளவர் தான் அவர். அன்றைக்கு முஹாஜிர்களுக்கு என்று பங்கு பிரிக்கும் பொழுது எல்லோருக்கும் என்ன செய்யறாங்க? 4000 ரியால் என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு சொல்லி பங்கு பிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் 4000 கொடுக்கும் பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் வரும்போது என்ன செய்யறாருன்னா அவருக்கு 4000 கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாங்க? வா மேல எவ்வளவு இருக்குது? 4000. அப்படி கவுண்ட் பண்ணி ஒரு 500 எடுத்து திருப்பி கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அவருக்கு மட்டும் 3500. வந்த எல்லா முஹாஜிருக்கும் 4000. தான் மகனா இருக்கிற அப்துல்லா இப்னு உமருக்கு மட்டும் 3500. எப்படி ஒரு பார்ஷியாலிட்டி இல்லையா? ஒரு அநியாயம் இல்லையா? அது எல்லாருக்கும் 4000. வந்திருக்கிற எல்லாரும் 4000 வாங்கி சந்தோஷமா போறாங்க. இவர் மட்டும் வாங்கிட்டு போகும் பொழுது ஒரு 500 புடிங்க மறுபடியும் கஜானாவுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஒரு கேட்கிறாங்க, உமர் அநியாயம் இல்லையா?
எந்த வகையில நியாயம்? நீங்க அப்படி கொடுக்கறதா இருந்தா கூட உங்க காசையும் சேர்த்து கொடுத்தா கூட பரவாயில்லை. நீங்க 4000 எடுத்துக்கிட்டீங்க, பாக்கி எல்லாருக்கும் 4000, அவருக்கு மட்டும் 3500. அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லி புரிய வைக்கிறார். நான் ஹிஜ்ரத் செஞ்சது என்னுடைய முயற்சியால, என் பையன் முயற்சி எடுத்து வரல, நான் கூட்டிட்டு வந்தேன். அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்த அடிப்படையில் தனித்தனியா இறங்கி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 4000 தான். என் மகனை அவருடைய முயற்சியில் அல்ல, நான் கூட்டிட்டு வந்த காரணத்தினால அவனுக்கு 3500 போதும். தான் அல்லாஹ் உனக்கு எதை அளந்திருக்கிறானோ அதை கொண்டு திருப்தியாக வாழ்ந்து பழகு. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு இதுல எல்லாம் புரிதல் இருந்தது. வந்த எல்லாருக்கும் 4000 சொன்னா யாராவது கேட்கவா போறாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அதுல கூட யோசிச்சு பார்த்தாங்க, இது அவருடைய முயற்சியில் அது வரல, நான் கூட்டு வந்தார் அவ்வளவுதான், நான் கூட்டு வராட்ட வந்திருக்க மாட்டேன், அங்கேயே உட்காந்துருப்பார் என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த 500 புடுங்கி இஸ்லாமிய கஜானாவில் திருப்பி கொடுத்தார் என்றால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது, புரிதல் இருந்தது, பொருளாதாரத்தின் மீது அவர்களுக்கு தெளிந்த சிந்தனை இருந்தது. நமக்கு அதே சிந்தனை தேவை, அதே சிந்தனை தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உரைகளில் ஞாபகப்படுத்தியது உண்டு. நீங்கள் சேர்த்து வைப்பதின் மூலமாக இல்ல சந்தோஷம் என்பது, நீங்கள் கொடுப்பதின் மூலமாக மட்டுமே கிடைக்கிறது சந்தோஷம். நம்ம என்ன நினைக்கிறோம்? சேர்த்துனா சந்தோஷம். அக்கௌண்ட்ல அடிக்கடி நிறைய மக்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? ஜிபேல எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுறது, அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்தா சந்தோஷம் வரும். அவர் தேவை இருந்தாலும் சரி, தேவை இல்லாட்டியும் சரி, என்ன செய்வாங்க? செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப அதுக்கு அரசாங்கம் அடுத்த ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. அடிக்கடி சும்மா என்ன செய்யக்கூடாது, அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ண, அதுக்கும் காசு. ஏன்? அதை பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைய, குலாங்கிதம் அடைகிற பழக்கம் இருக்கிறது. அதை பார்த்த ஒரு சந்தோஷம். நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குங்கிறத நினைச்சு என்ன சந்தோஷப்படுறது. நமக்குள்ள வீடு இருக்குது, நமக்கு கார் இருக்குது, நமக்கு பைக் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் என்று என்னது பெரிய சந்தோஷம் அடைகிறோமா இல்லையா? எல்லாம் தாண்டி சேர்த்துவதில் அல்ல சந்தோஷம், கொடுப்பதில் தான் சந்தோஷம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர வைத்தார்கள். புரிய வைத்த தருணங்கள்ல ஒண்ணுதான் என்னது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்றைய தினத்துல கொடுத்த அந்த குர்பான். மாடு கறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்த ஆட்ல எல்லாரும் வந்து எனக்கு கால் பிடிக்கும், எனக்கு தலை பிடிக்கும், எனக்கு நெஞ்சு கறி பிடிக்கும், எனக்கு சப்ப பிடிக்கும், புடுங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க. ஆயிஷா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க, எல்லாம் எடுத்துட்டு போறாங்களே, ஆளாளுக்கு எடுத்துட்டு போறாங்களே, பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள என்ட்ரான உடனே கேட்டாங்க, என்ன ஆயிஷா, மனைவியை பார்த்து, ஏதாவது மிச்சம் இருக்குதா, எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. கால் எடுத்துட்டு போயிட்டாங்க, தலை எடுத்துட்டு போயிட்டாங்க, நெஞ்சுகிரி எடுத்துட்டு போயிட்டாங்க, உடல் எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. யார சொல்லலாம், ஒரே ஒரு கால் சப்பை மட்டும்தான் இருக்குது, அதை தவிர எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. யார சொல்லலாம். அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு நினைக்கிறீங்களா? இப்பொழுது சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஆயிஷாவே, எதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீர்களோ அதெல்லாம் உங்களுடைய சேம்பிள் இருக்கு. நீங்க காலை கொடுத்தீங்க, தலையை கொடுத்தீங்க, நெஞ்சுக்கறியை கொடுத்தீங்க, சப்பையை கொடுத்தீங்க, முன்கால கொடுத்தீங்க. இப்படி எதையெல்லாம் நீங்க கொடுத்தீங்களோ கொடுத்ததெல்லாம் உங்களுடைய சேகரிப்பில் இருக்கிறது. எதை நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கிறோமோ அது மட்டும்தான் நம்மள்ட்ட இல்லை. எதை நம்ம அனுபவிக்கிறோமோ அது மட்டும்தான் நம்மள்ட்ட இல்லை. அது நமக்கு திரும்ப கிடைக்காது. பாக்கி எல்லாம் திரும்ப அப்படியே கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புரிதலை ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்தாங்க. எதை கொடுக்கிறோமோ அதுதான் சேமிப்பு, எதை கொடுக்கிறோமோ அதுதான் சேமிப்பு, எதை சேகரிக்கிறோமோ அது நமக்கானதல்ல என்ற புரிதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்தாங்க, புரிய வச்சாங்க. அந்த புரிதலோடு புரியக்கூடிய மக்களாக அல்லாஹ்